மக்களே நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வேலைக்கு போய் வந்துட்டிங்களா? இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நான் வீட்டுக்கு மேலே ஒரு மாடி தோட்டம் வளர்க்குறோம் சொல்லியிருக்கீங்க, வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது இந்த தோட்டம் தான். இந்த செடிகள் இது கத்திரிக்காய் செடி, ஓகேங்களா? கத்திரிக்காய் செடி, இது செம்பருத்தி செடி, மருதாணி செடி, இது தக்காளி செடி, இதுவும் மருதாணி. அப்புறம் இது கீரை செடி, அரைக்கீரை, முருங்கை மரம் அதுவும் வளர்க்குறேன். அப்புறம் முருங்கை மரம் பக்கத்தில் இது நெல்லிக்காய் மரம், சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அரை நெல்லிக்காய் அந்த செடி, அப்புறம் கருவேப்பிலை. அப்புறம் இந்த மாதுளை செடியில் நாங்கள் 5 மாதுளை அறுத்து அது ஜூஸ் போட்டு கூட குடிச்சிட்டோம். திருப்பி பிஞ்சு விட்டுருக்கு. அதுக்கப்புறம் கீரை புளிச்சக்கீரை செடி, கருவேப்பிலை, சின்ன கருவேப்பிலை செடி, அது குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, மெலிசா அந்த செடி. அதுக்கப்புறம் எங்கள் கீரை இதெல்லாம் முருங்கை மரம், குட்டி குட்டி காய், நீட்டு காய், அந்த முருங்கை மரம் இது செடிங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் மல்லிகை செடி 7 அடுக்கு மல்லிகை பூச்செடி தான் பூக்காது இருந்தது. கவாப் பண்ண பிறகு ஒரு முழம் 1.5 முழம் பூக்கும். இப்போ பூ ஒரு 1-2 மட்டும்தான் பூக்குது. அதுக்கப்புறம் பாரிஜாதம் செடி, இது பாரிஜாதம் செடி. இது பூக்கள் நிறைய பூத்து அடங்கிடுச்சு இப்போ. அதுக்கப்புறம் இன்னொரு மல்லிகை செடி, மதுரை குண்டு மல்லிகை செடி எல்லாம் வீட்டு மேலே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் எருக்கஞ்செடினா வெள்ளை எருக்கஞ்செடி. அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஏதாவது நாய்கை நகம் பட்டாலோ கீறினாலோ அது உடனே அதை தடவணுன்னா நிறைய வீரியம் தன்மை உண்டு, அதுக்கு சக்தி உண்டு. அதனால் அது நச்சுத்தன்மை வெளியேற்றும். அதனால் இதுதான் அந்த செடி, அந்த எருக்கஞ்செடி. அதுக்கப்புறம் அதில் இந்த செடி வச்சுருக்கேன், சப்போட்டா செடி, அது வரல. அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் செடி அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது செம்பருத்தி, ஒத்தடுக்கு செம்பருத்தி. அது மாதிரி மாடி வீட்டு தோட்டம் ஃபுல்லாக செடிங்க வச்சுருக்கேன். இந்த செடிங்க